இந்த நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொலை சம்பவம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இன்று ஒளிபரப்பப்பட்டுள்ளது. ஆனால் அதுக்கு சற்று நேரத்திற்கு பிறகு கொலை செய்யப்பட்டார் என்று தொலைக்காட்சியில் காட்டிய நீங்கடா இருக்க? எங்க ஃபிளாட்லயா இருக்க? இல்ல, சேனல்ல. நான் உன் ஃபிளாட் பேஸ்மெண்ட்ல இருக்கேன். எனது ஏன் ஃபிளாட் கீழியா? ஃபிளாட்டுக்குள்ள காலை வச்சிங்கன்னா உங்க 2 பேரையும் கொன்னுடுவேன். நீ பாரத விஷனுக்காக தான் வேலைக்கு போன. கடைசியில உனக்கு என்னாச்சு பார்த்தல? நீ அவளையும் கூட்டிட்டு அங்கேயே போடா. ஏன் ஃபிளாட்டுக்குலாம் வர வேண்டாம். சாவி எங்க வச்சிருக்க சொல்ற பரதேசி. நீ வேணா உள்ள போ, அவன் வந்தா ஒத்துக்க மாட்டேன். அத நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சாவி எங்கடா வச்ச பறக்காவட்டி? ஜன்னல் கிட்ட இருக்கு. அப்புறம் யார் பெல் அடிச்சாலும் கதவு திறந்துடாத. நீ இருக்கன்னு தெரிஞ்சா ஏன் மானம் போயிடுண்டா. இந்தாங்க. என்னது? இங்க பாரு, இந்த விஷயத்தை நீ வெளியில போய் யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் சம்பளம் தர நான் இருக்க மாட்டேன். உள்ள வா. கர்ம பிடிச்சவன் பாட்டிலா வச்சிருக்கான், சரக்கு இல்லையே. பரதன் அவர்களது வீட்டிலிருந்து கூட்டமாக வந்த கட்சியினர் பாரத் விஷன் தொலைக்காட்சிக்கு அருகில் வந்தபொழுது வன்முறையில் ஈடுபட்டனர். தொலைக்காட்சி நிறுவனத்தை அடித்து நொறுக்கி உள்ளே நுழைய முற்பட்டவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தினர். போலியான இந்த செய்தியை வெளியிட்ட பாரத் விஷன் தொலைக்காட்சியின் மூத்த அதிகாரியை போலீசார் கைது செய்தனர். அவனை அப்படியே தூக்கல போட்டான். நல்லா கொடுத்தான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எனக்கு. ஜனநாயக கட்சியின் விஜயகுமார் சாருக்கு இல்ல. என்னது? ஈடுபட்டு வருகின்றனர். இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எனக்கு தான். அப்ப சொல்லு, இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாரு? கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, யார் கொடுத்தா சொல்லு. வக்கீல் தான், மணிலால். அப்ப கூடி சதி செஞ்சது அவன் தான். அவர் ரொம்ப அப்பாவி, எனக்கு தெரியும். அப்பாவி இல்ல, அவன் பெரும் பாவி. நீ இந்த அளவுக்கு நம்பறதுக்கு அவன் யாரு? அவன் கடவுளா இல்ல உங்க அப்பனா? என்னோட கசின் அவன். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா எக்ஸ்க்ளூசிவ்க்கும் இன்ஃபார்மர் அவன் தான். அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கும். பரதன் லஞ்சம் வாங்க போற மேட்டர் கூட அவன் தான் என்கிட்ட சொன்னான். அவன் கண்டிப்பா ஏமாத்த மாட்டான். உண்மையிலேயே பரதனை பாராட்டணும். ஒரே ராத்திரியில கெட்ட பேர் எல்லாத்தையும் நல்ல பேராக்கிட்டான். நம்மளே நல்லா பழி வாங்கிட்டான். இப்ப கேட்க முடியுது. மிஸ்டர் பரதன், கிளப் ஹவுஸ்ல நடந்த கொலை சம்பவம் எல்லாமே போலியானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 5 வருஷத்துக்கு முன்னாடி லிங்கம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த 5 கோடி ரூபாய் கேஸும் இந்த மாதிரியான போலி நாடகம்னு சொல்ல வரீங்களா? எல்லாமே போய் என்ன மக்களுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. இனிமே என்ன செய்யணும்னு மத்திய குழுவே முடிவெடுக்கட்டும். ஒரு தப்பும் செய்யாம 5 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். கட்சியில எனக்கு எதிராக பேசினவங்களும் என்ன வெறுத்த மக்களும் இன்னைக்கு என் கூட இருக்காங்க. அத மத்திய குழு கண்டிப்பா பரிசீலிக்கும்னு எனக்கு தெரியும். நன்றி மிஸ்டர் பரதன். நன்றி. பாரத் விஷன் தொலைக்காட்சி நல்ல பேரு வாங்கி நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை தொங்க விட்டு இந்த நாடகத்தை நடத்தணும். பதவியில அவனுங்களே உட்கார வைப்பானுங்க. அவங்கள நினைச்சாதான் பாவமா இருக்கு. இந்நேரம் ஏதாவது பொந்துக்குள்ள போய் தவளை மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. கேமராமேன் வேணுவுடன் ரேணுகா. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அவன் இல்ல. இதுக்கு பின்னாடி நாம தான் அவனுக்கு நல்லா தெரியும். புத்திசாலியா வேணும். அவன் அழிச்சிட்டு போன பேரை சம்பாதிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் இனிமே என்ன சொன்னாலும் ஒரு குழந்தை கூட நம்பாது. ஆப்படிச்சா இந்த மாதிரி அடிக்கணும். ஒரு சந்தேகம் சார், என்னைக்கு இருந்தாலும் அவன் ஒரு ரிஸ்க் தானே சார். விஷயம் தெரிஞ்ச உடனே கண்டிப்பா வேணும் பின்னால வருவான். வரணும், ஆனா கண்டிப்பா உடனே வரமாட்டான். எரியிற இந்த தீ அணையிற வரைக்கும் வெளியே வரமாட்டான். அந்த நேரம் தான் எனக்கு வேணும். அதுக்குள்ள நான் முதலமைச்சரா பதவி பிரமாணமே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் வரட்டும். வெங்காயம் எனக்கு நீ எதுவும் செய்ய தேவையில்லை.
பார்க்காத வயிறு வலிக்கு போகுது. நான் கேட்கவே இல்லையே. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். டோர்ல யாரோ தட்டுற மாதிரி. வெளிய வெளிய யாரோ இருக்காங்க. சொன்னா கேளுங்க. எச்சக்கல பரதேசி. டான்ஸ். அவங்க எல்லாரையும் உள்ள வர சொல்லு. கொடுத்துங்கடா. சார், இது வேணுவோட ஐபேட். இதுல தான் விஷுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ ஒரிஜினல் ஃபுட்டேஜ் ஃபுல்லா கிடைச்சிருச்சுல? ஆமா சார். குட். இவங்களை செட்டில் பண்ணிடுங்க. சார், டேய் வாடா. கொலை சம்பவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் போலியானவை என்று தெரிந்தவுடன் காவல்துறையினர் ரேணுகாவையும் வேணு அவர்களையும் தேடி வருகின்றனர். விரைவில் அவர்களை கைது செய்து அத ஆஃப் பண்ணி தொலை. விடுவோம் காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் உறுதியாக. இப்போ என்ன பண்றது? யோசி, உனக்கு தான் நிறைய ஐடியா எல்லாம் வருமே. சட்டப்படியா என்ன செய்யணும்னு தெரிஞ்சாகணும். நான் மணிலால கூப்பிட்டுமா? நீ பெர்மிஷன் கேட்கறதுக்கு நான் யார்? உன் புருஷனா? என் போனை வேன்ல வச்சா எடுக்க மறந்துட்டேன். உங்க போனை கொடுத்தா நல்லா இருக்கும். இத பாரு, ஸ்பீக்கர்ல போட்டு தான் பேசணும். அவன் பேசுறது எனக்கு கேட்கணும். ஓகே. எங்க இருக்கோன்னு சொல்லாத. ஏய் ஏய், இங்க இருந்து பேச. ஹலோ மணி, நான் தான் ரேணு. ரேணு, நீ எங்க இருக்க? போனாவது பண்ணிருக்கலாம்ல. நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? ரேணு, எக்காரணத்தை கொண்டு போலீஸ்காரங்க கிட்டயும் அவங்க கட்சிக்காரங்க கிட்டயும் மாட்டிக்காதீங்க. எல்லாரும் கொலை வெறியோட இருக்காங்க. இப்ப வெளியில வந்தா என்ன ஆகுன்னு மட்டும் சொல்லு. பெரிய பிரச்சனை ஆயிடும். ரேணு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 40 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஆனா ஒரு வழி இருக்கு. எனக்கு உன் மேல மட்டும் அக்கறை இருக்கிறதால தான் சொல்றேன். யாரு முதல்ல கைது செய்யப்படுறாங்களோ அவங்க தான் 40 நாள் உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் 2வது ஆள் சரணடைஞ்சிட்டாங்கன்னா 1-2 நாள் உள்ள இருந்தா போதும். ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். நீ பொண்ணு தானே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற? வேணும்னா அவனை மாட்டி விட்டுரு. நீ எங்க இருக்கன்னு சொல்லு. என்ன பாக்குறீங்க? ஒருவேளை என் மேல இருக்கிற அக்கறையில கூட அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? பேசுன பிச்சிருவேன். உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கேட்க கூடாது தானடி தனியா போய் பேச ட்ரை பண்ண. எஃப்ஐஆர் இதுவரைக்கும் எழுதலைன்னு தான் டிவிஎஸ்பி சார் சொன்னார். சொல்லு, குற்றவாளியாக போறியா இல்லை அப்ரூவர் போறியா? நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, சரிதானே? ஆமா சார். பாரத் விஷனோட எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ரேணுகா கொடுத்த அந்த விஷுவலை அவளை நம்பி நீங்க ஒளிபரப்பிட்டீங்க. வேற எதுவும் உங்களுக்கு தெரியாது. இந்த விஷுவலை ஷூட் பண்றதுக்காக நீங்க எந்த ஒப்பந்தமும் வேணு கூட போட்டுக்கல. இவ்வளவுதான். நாளையில இருந்து பாரத் விஷன் தன்னோட ஒளிபரப்பை தொடர்ந்து நடத்தலாம். என்ன சொல்றீங்க? அவங்க எங்க இருக்காங்க? வேணும் ரேணுகாவும். அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நாங்க யாரும் போகல. சாரி சார், நான் இப்பவும் அவங்கள விரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அது சரி, அப்ப இதுக்காக தான் நீங்க இவரை
இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல சார், கமிஷனர் விசாரிக்கணும்னு. சார், நான் எதுக்காக அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க இன்னும் கேட்கல. வேற ஒண்ணும் இல்ல, உயிரோட இருக்கிறவனை செத்துட்டான்னு சொல்லி எதுக்காக அவங்க ஒரு விஷுவலை உருவாக்கணும்? அந்த உண்மை எனக்கும் தெரிஞ்சாகணும்ல. நல்லது. ஆனா அந்த உண்மைகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எனக்கும் உங்களுக்கும். வரட்டுமா? கேட்டல? இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி 10 மணி நியூஸ்ல நம்ம ரொம்ப அதிகமான ஒண்ணு சொல்ல வேண்டாம். அப்புறம் அந்த ரேணுகாவை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிழிங்க. அவளை மட்டம் தட்டியே ஆகணும். அப்புறம் வேணும், அவன் வெறும் கேமராமேன். அவங்க சொன்னதை இவன் ஷூட் பண்ணா, அவனை நாம சேவ் பண்ணி ஆகணும். முடிஞ்சா நம்ம ஒரு குண்டை போடலாம். வேணுவோட எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ. சார், நம்ம ஸ்டுடியோலயே சார். போடும். என்ன சார்? நீ உன் வேலையை மட்டும் பாரு. சாயந்தரம் நியூஸுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு. போங்க எல்லாரும். சாரி சார். சம்பளம் கிடைச்சிருச்சுல்ல, ஒரு சுத்து பெருத்துட்டான். ரிஷி, எஸ்பி சோமசுந்தர சார். ஓ, ஹலோ சார். ரிஷி, எந்த நிமிஷம் வேணாலும் உன் ஸ்டூடியோவை போலீஸ் ரைட் பண்ணுவாங்க. வேணுவை தேடி தான் அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. வா சீக்கிரமா. அருண் சார். ஷூட் பண்ணாங்கன்னா கேமராவை பிடிங்கிடுங்க. ஓகே சார். போகும்போது டேப் எடுத்துட்டு கேமரா கொடுங்க போதும். எஸ் சார். இந்து, சவுண்ட் ரெடி தானே? ரெடி. எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கோ. நான் சொன்னவன அப் பண்ணா போதும். ஓகே. யாரையும் உள்ள விட வேண்டாம், வெளியே இருங்க. சார், என்ன சார்? வேணும் எங்க? எந்த வேணும்? எத்தனை வேணும் உனக்கு தெரியும்? இந்து, வேணு கூப்பிடு. என்ன சார் பிரச்சனை பண்ணா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது சார், அவன் ஒரு அப்பாவி. ஓ சார், வேணு. என்ன சார் இது? வேணு சார். என்ன வேணும்னு கலைக்கிறியா? எங்கடா அவன்? அவன் உன் சேனல்ல தான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவன் எப்படி சார் என் சேனல்ல இருப்பான்? ஒருவேளை பாரத் விஷன் சேனல்ல இருப்பான். உன் வித்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத, தூக்கிட்டு போய் நாடம் கட்டிடுவேன். சொல்றான். அவனும் நீ திக் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சார், சட்டையை விடுங்க சார். ஏன்? அங்க பாருங்க, லைவா போயிட்டு இருக்கு. லைவ்? மிஸ்டர் ரிஷிகேஷ், நீங்க ஒரு பிரபலமான பத்திரிகைக்காரன்றதை மறந்துடாதீங்க. காவல்துறைக்கு நீங்க எப்பவும் நண்பனா இருக்கணும். போடா லூசு பயல, உனக்கெல்லாம் நான் எதுக்குடா சொல்லணும்? என்னது? நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ரவி சார் வால்யூம் குறைக்க சொல்றாரு. இனி பச்சை பச்சையா கேட்க போறாரு. ஓகே மிஸ்டர் ரிஷிகேஷ், அவனை பத்தி ஏதாவது தெரிஞ்சா ஃபோன் பண்ணுங்க. இந்தாங்க, இதான் என்னோட நம்பர். இந்தாங்க, அப்ப வரேன், பார்க்கலாம். போடா சார் தான். அங்கயா ஜட்டியில கூட கேமரா வச்சிருவானுங்க. ரவி, ஆடியோ ஆன். எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் வழங்க வேண்டும் என்ற போட்டியில்தான் பாரத் விஷன் எக்ஸிகியூட்டிவ் எடிட்டர் ரேணுகாவை இச்சதியில் சிக்க வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகின்றது. அதன் காரணமாக எல்லா தொலைக்காட்சி நிலையங்களையும் காவல்துறை வேட்டையாடுவதை நீங்கள் நேரடியாகவே கண்டீர்கள். ஸ்டுடியோவை விட்டு செல்லும் முன்பு ஒரு போலீஸ் அதிகாரி என்னிடம் காட்டியதுதான் இது. வெளியே வாடா சோம்பேறி நாயே என்று அவரது தாய்மொழியில் எழுதியுள்ளார். நாளைய NBA நியூஸ்ல நீங்க என்ன பார்க்கலன்னா, அருமை நேயர்களே, காவல்துறை என்னை வேட்டையாடி விட்டது என்று அர்த்தம். இப்பொழுது போலியான அந்த செய்தியை குறித்து நமக்கு ஒரு தகவல் வந்துள்ளது. போலியான காட்சிகளை உருவாக்கினார் என்று போலீசாரால் தேடப்பட்டு வரும் ராய்டர்ஸின் கேமராமேன் வேணு இப்பொழுது நம்மோடு தொலைபேசியில் உள்ளார். ஹலோ வேணு, மன்னிக்க வேண்டும், எங்களது பொறியாளர்கள் லைனை கனெக்ட் செய்கிறார்கள். ஹலோ 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 வேணு, ஹலோ. எதா இருந்தாலும் தைரியமா சொல்லணும். வெறும் காலி பாட்டில் இடம் வச்சிருப்ப. ஹலோ ஹலோ. பசியில உயிர் போகுது, இங்க தின்றதுக்கு எதுவுமே இல்லடா, தர்தரம் பிடிச்சவன. ஹலோ, ஏன்டா கேட்கலையா? நல்லா கேக்குது, சொல்லுங்க வேணும். உண்மையில் அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தது? என்னத்த நடக்கிறது? எல்லாமே அந்த ஆள் பக்காவா பிளான் பண்ணிருக்கான். அவனை மாட்டி விட்ட என்ன பழி வாங்கறதுக்கு. ஹலோ வேணு. ஹலோ ஹலோ. பரதேசி. பரதேசம் இல்ல, எல்லா தேசமும் இத பாக்குது. ஒரு ஃப்ரெண்டோட பர்சனல் போன் கால கூட டிஆர்பி ரேட்டிங்காக டெலிகாஸ்ட் பண்ற சில துரோகிங்க நம்ம கூடவே இருக்காங்க. அவங்கள ஒழிச்சு கட்டினாலே போதும்டா. இனிமே எந்த பிரச்சனையும் வராது, இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிடும்.
நன்றி மிஸ்டர் வேணு. அடுத்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. சார் அண்ணா நகர் தான், ஸ்கைலைன் அபார்ட்மெண்ட்ஸ். தேங்க்யூ. என்னாச்சு? சார் வேணு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. லொகேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. வெரி குட். ஆனா எந்த ஃப்ளோர்னு தான் தெரியல. மீடியாக்காரங்களோட ஃபிளாட் இருக்கான்னு பாப்போம். இருந்தா முதல்ல அங்க சர்ச் பண்ணுவோம். சார் சார்